அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், நல்ல பணவசியம் ஏற்படும், நிரந்தர லட்சுமி கடாட்சத்துடன் பண அதிர்ஷ்டமும் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்றும் அன்றைய கிழமை, நட்சத்திரம் மற்றும் திதியை அடிப்படையாக வைத்து நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்கள் என்னன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நாளைய தினம் ஏப்ரல் 1 ஆங்கில மாதத்தின் முதல் தேதி. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய பொருட்களில் எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லா பொருட்களையும் கூட நீங்க வாங்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அதுவே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். நாளைய தினம் ஏப்ரல் 1 திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை நீங்க வாங்கிடுங்க. ராகு காலம், யமகண்டம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினம் கடைகள் திறந்திருக்கக்கூடிய முழு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன, வாங்கிய பொருளை முதலில் என்ன செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய தினம் திங்கட்கிழமை, அதாவது சோமவாரமாக இருப்பதனால சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய நாள். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்காக நீங்க பால் வாங்கி கொடுங்க. வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இல்லாதவங்க நீங்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தினுடைய அபிஷேகத்திற்காக இருந்தாலும் சரி, நீங்க பால் வாங்கி கொடுங்க. 1ஆம் தேதியும் திங்கட்கிழமையும் சேருகின்ற நாளில் அபிஷேகத்திற்காக பால் வாங்கி கொடுப்பது மிக மிக விசேஷம். பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வது மட்டும் கிடையாதுங்க, சில இக்கட்டான தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் கூட உடனடியாக தீரும். எந்த சுவாமியுடைய அபிஷேகத்திற்கு வேணாலும் நாளைய தினம் நீங்க பால் வாங்கி கொடுக்கலாம். காலை அல்லது மாலை நேரம்னு எந்த நேரம் வேணாலும் வாங்கி கொடுங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள் பச்சரிசி. சந்திர பகவானுக்கு உரிய தானியம் இது. வீட்ல ஆல்ரெடி நீங்க அரிசி வச்சிருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 1/2 கிலோ அளவிற்காவது நீங்க அரிசியை வாங்கிடுங்க. தாந்திரிகத்துல இந்த பச்சரிசிக்கு மிகப்பெரிய இடம் இருக்குங்க. பச்சரிசி கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்க அல்லது பச்சரிசியை நீங்க பயன்படுத்த மாட்டீங்கன்னா புழுங்கல் அரிசியை கூட நீங்க வாங்கிக்கலாம். அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ அந்த அரிசியை நீங்க வாங்கிக்கோங்க. 1ஆம் தேதியும் திங்கட்கிழமையும் சேருகின்ற நாள் அன்னைக்கு அரிசியை நம்ம வாங்குவது அன்னலட்சுமியை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு சமம். வீட்டில் தானிய லட்சுமி நிறைவாக இருப்பாங்க. நாளைய தினம் அரிசியை நம்ம வாங்கினாலே மற்ற மளிகை பொருட்களும் வீட்டில் நிறைவாக இருக்கும். வாங்கிய அரிசியை நீங்க டைரக்டா கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம். அதை நீங்க பூஜை அறையில வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் பொருள் வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை. வாய்ப்பு இருக்கிறவங்க தேன் கூட நீங்க வாங்கலாம். பொதுவாகவே 1ஆம் தேதி எந்த கிழமை வந்தாலுமே சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த இனிப்பு பொருட்களை வாங்குவது மிகவுமே விசேஷம். அதிலும் திங்கட்கிழமையும் 1ஆம் தேதியும் சேர்ந்து வரும் நாள் அன்னைக்கு பச்சரிசி மற்றும் இந்த வெல்லத்தை சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனம் கற்கண்டு அல்லது வெள்ளை சர்க்கரைன்னு எந்த இனிப்பு பொருளை வேணாலும் நம்ம வாங்கலாம். வாங்கிய இனிப்பு பொருட்களை ஒரு 1/2 மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. கல்கண்டு, உலர் திராட்சை போன்ற பொருட்களையும் நீங்க வாங்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிக மிக சூட்சமமான பொருள் வெற்றிலை. 2 வெற்றிலை நீங்க வாங்கினால் கூட போதும். இந்த வெத்தலையுடன் கொஞ்சம் பாக்கு மற்றும் 2 விரலி மஞ்சள்களையும் சேர்த்து சுவாமிக்கு தாம்பூலமாக நீங்க வைங்க. நாளைய தினம் ஆஞ்சநேய பெருமானுக்கு உரிய மூல நட்சத்திரத்துல 1ஆம் தேதி பிறப்பதனால இந்த வெற்றிலை வாங்குவது ரொம்பவுமே சிறப்பு. வெறும் வெற்றிலையை நம்ம பூஜை அறையில வைக்க கூடாதுங்க. அதனால கொஞ்சம் பாக்கு மற்றும் 2 விரலி மஞ்சளை சேர்த்து தாம்பூலமாக நம்ம வைக்கணும். விரலி மஞ்சள் கிடைக்காதவங்க நீங்க குண்டு மஞ்சள் கூட வைக்கலாம். கொஞ்சம் புஷ்பம் இருந்தால் அதையும் நீங்க சேர்த்து வைங்க. வாழ்க்கையில நிறைய தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்றவங்க, வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக நீண்ட நாட்களாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு வாழ்க்கையில இக்கட்டான பிரச்சனைகள்ல இருக்கிற எல்லாருமே நாளைய தினம் ஆஞ்சநேயருக்கு குறைந்தபட்சம் 51 அல்லது 108 எண்ணிக்கையில வெத்தலை மாலையை நீங்க போடுங்க. அந்த பிரச்சனை
பிரச்சனை உடனடியாக தீரும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் ஆஞ்சநேயர் மிகவும் முக்கியமான தெய்வம். அவருக்கு உரிய மூல நட்சத்திரத்தில் 1ஆம் தேதி பிறப்பதனால நாளைய தினம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். வெற்றிலை மாலை வாங்கி கொடுத்தால் நமக்கு வெற்றிகள் குவியும். சோ நாளைய தினத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிகவும் சூட்சமமான பொருள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், அதிலும் குறிப்பாக மல்லிகை பூ மற்றும் வெள்ளை தாமரை. வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அல்லது கோவிலுக்கு கூட நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு கொடுப்பது இன்னமும் விசேஷம். மல்லிகை பூ இப்போ சீசன் இருக்கிறதுனால எல்லா இடத்திலையுமே கிடைக்குதுங்க. மல்லிகை பூ கிடைக்காத பட்சத்துல வெள்ளை தாமரையை நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதுவும் கிடைக்கலன்னா ஜாதி மல்லி, நித்திய மல்லி மற்றும் முல்லைப்பூவையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களுக்கும் இந்த மலர்களை நீங்க வைங்க. பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜியை இது விரட்டி அடிக்கும். சோ பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். வீண் விரயங்கள் மற்றும் அனாவசிய மருத்துவ செலவுகளையும் இது உடனே கட்டுப்படுத்தும். அடுத்ததாக நம்ம பார்க்க போவது ஒவ்வொரு 1ஆம் தேதியும் வழக்கமாக நாம் பார்க்கும் மாதுளம் பழம் தாங்க. பணவசிய தாந்திரிகத்துல மிகவும் முக்கியமான பொருள் இந்த மாதுளம் பழம். மாதுளம் மரத்தினுடைய வேர், கிளை, பூக்கள், இலை, கனிகள்னு அனைத்திற்குமே பணவசிய ஆற்றல் உண்டு. இந்த மாதுளம் பழத்தை 1ஆம் தேதி அன்னைக்கு வாங்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வருவதே மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். டைரக்டா இதை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வதை காட்டிலும் அந்த மாதுளம் பழத்தினுடைய முத்துக்களை எடுத்து அதுல கொஞ்சமா தேன் சேர்த்து சுவாமிக்கு வைப்பது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும். தேன் கிடைக்காத பட்சத்துல வெறும் மாதுளம் முத்துக்களை மட்டும் நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யுங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள் பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருளாக கருதப்படும் பச்சை கற்பூரம். பொதுவாகவே திங்கட்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவது விசேஷம். அதிலும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்தை வாங்குவது பணவரவில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தும். சோ நாளைய தினம் எல்லாருமே இந்த பச்சை கற்பூரத்தை மறக்காம நீங்க வாங்கிடுங்க. வாங்கிய பச்சை கற்பூரத்தை ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில நீங்க வைக்கலாம். அல்லது டைரக்டா நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியில போட்டு வைங்க. நிறைய நம்ம வாங்கணும்னு கிடையாதுங்க. ஒரு 10 அல்லது 20 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் வாங்கினாலே போதும். உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல கூட இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடைகள்ல கூட பார்த்தோம்னா இந்த பச்சை கற்பூரம் சுலபமாக கிடைக்குதுங்க. சோ மற்ற பொருட்கள் வாங்க முடியாதவங்க கூட குறைந்தபட்சம் இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கினாலே போதும். பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது கொண்டு வரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.